அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக மிகவும் வலுவாக குரு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திலும் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றும் இங்கு சனி பகவான் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த 2 கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க இந்த வாரத்தில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு 24/8/2024 முடிவதற்குள் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவகிரகங்களிலே முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. குரு 5இல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் சஞ்சரிக்கிறாருங்க. குரு மங்கள யோகம் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் மிக சிறந்த ஒரு பொற்காலமாக இந்த வாரம் அமைய போகிறதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்தை குருவுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் அதற்கு பிறகு ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் வலம் வர போகிறார். 6ஆம் இடத்திலும் அமோகமான வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறுங்க. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை பாக்கியம் என பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருந்தாலும் கூட நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவாக 9, 11 மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்கள்ல குருவின் சுப பார்வை கிடைக்கிறதுங்க. ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக குருவின் சுப பார்வை பதிவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் குருவுடன் இணைந்து மங்களகாரகரான செவ்வாய் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தைரிய ஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறார். எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றலை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில்தான் ராகு வலம் வந்து கொண்டிருக்கிறார். இது முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது. குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தையும் ராகு தைரியஸ்தானத்தையும் வெளிப்படுத்துவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும். பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு உச்சபட்ச பலத்துடன் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் 7.5 சனியாக இருந்தாலும் கூட நிறைவான வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு வித்திடுகிறாருங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் மீது குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக கிடைப்பதால் கேதுவால் அபரிவிதமான எண்ணங்கள் இந்த தருணத்தில் வளர்ச்சியை நோக்கி தோன்றுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. ஏனென்றால் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்துமே தவிடுபடியாக கூடிய வகையில் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே எதிர்பாராத வியக்கத்தக்க வகையிலான நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும். ராசியின் அதிபதியான சனியும் பாத சனியாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் அமர்ந்திருக்கிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். வக்ரம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட ஜென்ம சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படாது. கடந்த 6.5 ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்து வந்த நிகழ்வுகளில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான சூழல் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு காரணமாக உண்டு. அதோடு
மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக பணி சார்ந்த சுமைகள் என்பது குறைவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகளை ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் ஆட்சி பலம் பெறுவதால் பெற்றுத்தரப்போகிறாருங்க. சனியும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களை தேடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை வரும். அதோடு மட்டுமல்லாது புதிய முதலீடுகளை சிறப்பானதாகவும் சாதகமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை திறன்பட செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் அச்சமும் பயமும் இல்லாமல் துணிச்சலுடன் சிறப்பாக கையாளுவதற்கான வலுவான ஆற்றல் நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் எதிர்பார்ப்பதை விட சற்று கூடுதலாகவே இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும். ஆனால் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட அவர் அஷ்டமாதிபதியாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே சில நேரங்கள்ல தேவையில்லாத அலைச்சல் அதிகரிக்குங்க. அதோடு மட்டுமல்லாது உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனமும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் ஏற்படுகிறது. எனவே இந்த வேளையில் சற்று நிதானமும் பொறுமையும் மிகவும் அதிகமாக நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அவருடன் இணைந்து சுக்கிரனும் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் எதிர்பாராத வகையில பணிச்சுமை அதிகரிக்குங்க. உங்களது சக்திக்கு மீறிய உழைப்பை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக தான் மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எவ்வளவுதான் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட்டாலும் கூட அவற்றை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள முடியாத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் உருவாகலாம். எனவே நிதானமும் பொறுமையும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். புதன் 7ல் இருப்பது இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கு வெற்றி கிட்டும். நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாகவும் வலுவாகவும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் மிகவும் அற்புதமான அமைப்பில் வலம் வருகிறார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறாருங்க. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்திலும் சுக்கிரன் அஷ்டமத்திலும் இருப்பதால் இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அவசரம் காட்டுவதால் சில பெண்மணிகள் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உள்ளது என்பதை அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே நிதானம் தேவை. இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமற்ற அமைப்பில் சுக்கிரன் அஷ்டமத்திலும் ஆட்சி பலம் பெற்று சூரியன் அஷ்டமத்திலும் சனி வக்ரம் பெற்று தனஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் இந்த வேளையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வதால் நிச்சயமாக நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றமும் மகத்தான மாற்றமும் நிறைவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.